இந்த உலகில் சில ரகசியங்கள் வார்த்தைகளால் சொல்லப்படுவதில்லை. அவை ஒரு காப்பியின் நறுமணத்திலோ அல்லது ஒரு வசீகரமான புன்னகையிலோ ஒளிந்திருக்கும். அந்த மர்மமான ஈர்ப்பை நோக்கித்தான் மனிதர்கள் காந்தம் போல இழுக்கப்படுகிறார்கள். அப்படியொரு விசித்திரமான ஈர்ப்பு சக்தி அந்த இடத்திற்கு இருந்தது. சென்னை மாநகரத்தின் இதயம் போன்ற தீநகர் பகுதி. எந்நேரமும் சுறுசுறுப்பு குறையாத மனிதர்கள், ஓயாத வாகனங்களின் சத்தம், என்றுமே தூங்காத தெருக்கள் என அந்த பகுதியே ஒரு பரபரப்பான உலகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த இரைச்சல்களுக்கு நடுவே வறுக்கப்படும் காப்பிக் கொட்டைகளின் அடர்த்தியான மணமும், எங்கோ தூரத்தே வீசும் மெல்லிய கடல் காற்றின் ஈரப்பதமும் காற்றில் ஒன்றாக கலந்து நாசியை தீண்டும். அந்த நறுமணத்தை பின்தொடர்ந்து சென்றால் அது உங்களை நேராக ஹோட்டல் லக்கி டிஃபன் என்ற உணவகத்தின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தும். பல தசாப்தங்களாக அந்த பகுதியின் ஆத்மாவாகவே அந்த உணவகம் மாறிப்போயிருந்தது. வெளியே பொன்னிறமாக மொறுமொறுவென்றும் உள்ளே பஞ்சு போல மென்மையாகவும் இருக்கும் அந்த உணவகத்தின் ஸ்பெஷல் மெதுவடைகளுக்காகவே ஒரு பெருங்கூட்டம் அங்கு தவம் கிடக்கும். ஆனால் அந்த உணவகத்திற்குள் நுழையும் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களின் உண்மையான ஈர்ப்பு அந்த வடைகளோ இட்லியோ அல்ல. அங்கு வேலை பார்க்கும் முதன்மை பணியாளரான அர்ஜுன் தான். அர்ஜுன், அந்த பெயரை கேட்டாலே அந்த பகுதி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு தனி உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அவன் வெறும் உணவுகளை பரிமாறும் வேலையை மட்டும் செய்பவன் அல்ல. காப்பி டபரா செட்டில் நுரை பொங்க அவன் காப்பியை ஆற்றுவது ஒரு கண்கொள்ளா காட்சி. திரைப்படங்களில் வரும் கதாநாயகனை போன்ற ஒரு மிடுக்கான நடையும் யாரையும் சுண்டி இழுக்கும் வசீகரமான புன்னகையும் அவனது பலம். கூட்டம் நெரிசல் மிகுந்த அந்த உணவகத்திற்குள் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் மிக நேர்த்தியாக அவன் வலம் வருவான். அர்ஜுனின் இந்த தனித்துவமான ஸ்டைலை பார்த்து வியந்த அந்த பகுதி மக்கள் அவனுக்குச் சூட்டியிருந்த செல்ல பெயர்தான் ஃபில்டர் காப்பியின் இளவரசன். உணவகத்தின் முதன்மை பணியாளரான அர்ஜுன் தன்னைத்தானே ஒரு காதல் மன்னன் என்று பெருமையாக அழைத்துக் கொள்வான். பெண்களின் மனதை படிப்பதில் தான் ஒரு நிபுணன் என்பது அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனுடைய இந்த காதல் மன்னன் பிம்பத்தை ஆணித்தரமாக நம்பியவர்கள் அவனது 2 நெருங்கிய நண்பர்கள். அதில் ஒருவன் பாஸ்கர். ஹோட்டல் லக்கி டிஃபனில் டெலிவரி பாயாக வேலை பார்க்கும் பாஸ்கர் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவன். பெண்களை பார்த்தாலே டெலிவரி பாய் பாஸ்கருக்கு வார்த்தைகள் வராது. கைகள் நடுங்கும். கண்களை பார்த்து பேச முடியாமல் தரைக்குள் ஒளிந்து கொள்ள தோன்றும். மற்றொரு நண்பன் நிர்மல். எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த பத்திரிகையாளராக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் ஆர்வமுள்ள இளைஞன்தான் இந்த நிர்மல். உலக நடப்புகளையெல்லாம் விரல் நுனியில் வைத்திருக்கும் நிர்மலுக்கு இந்த மனித மனங்களை, குறிப்பாக பெண்களின் மனதை படிப்பது மட்டும் உலகத்திலேயே புரியாத புதிராக இருந்தது. எப்படியாவது தங்கள் தனிமையை போக்கி ஒரு அழகான காதலியை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தவிக்கும் டெலிவரி பாயான பாஸ்கரும் பத்திரிகையாளராக துடிக்கும் நிர்மலும் காதலை பற்றி பாடம் படிக்க எப்போதும் அர்ஜுனிடம்தான் வருவார்கள். பெண்களிடம் எப்படி பேச வேண்டும், அவர்களின் நுட்பமான உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முதன்மை பணியாளரான அர்ஜுன் அவர்களுக்கு வகுப்பெடுப்பான். பெண்கள் மனசு ஒரு ஆழமான கடல்டா, அதுல எப்படி நீச்சல் அடிக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அர்ஜுன் தன் நண்பர்களிடம் சொல்லும்போதெல்லாம் அவனது கண்களில் ஒரு மர்மமான தன்னம்பிக்கை ஒளிரும். தன் வசீகரத்தாலும் பேச்சு திறமையாலும் அனைவரையும் ஆளுகிறோம் என்று அர்ஜுன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஃபில்டர் காப்பியின் இளவரசனுக்கு அப்போது ஒரு உண்மை தெரியாது. ஊருக்கெல்லாம் காதல் குறிப்புகள் வழங்கும் அவனது சொந்த வாழ்க்கையில் அவனது நம்பிக்கைகளை எல்லாம் சுக்குநூறாக்கப் போகிற ஒரு பெரும் புயல் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் சிறிதும் உணர்ந்திருக்கவில்லை. காலத்தின் திரைச்சீலைக்கு பின்னால் அவனுக்காக ஒரு விசித்திரமான நாடகம் அரங்கேற காத்திருந்தது. காலத்தின் கணக்குகள் எப்போதும் விசித்திரமானவை. தீநகர் வீதிகளில் எதற்கும் அஞ்சாமல் ராஜநடை போட்ட அர்ஜுனின் மிடுக்கு ஒரு நாள் சுக்குநூறாக உடைந்து போனது. அன்று அந்த பகுதியில் நடந்த ஒரு சிறிய தெருச்சண்டையில் சிக்கிக்கொண்ட அர்ஜுனுக்கு காயம் ஏற்பட அவன் அருகில் இருந்த ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். வறுத்த காப்பி கொட்டைகளின் நறுமணத்திற்கு பழகியிருந்த அவனது நாசியில் இப்போது வீரியமான மருந்துகளின் வாசனையும் மருத்துவமனைக்கே உரிய அந்த சுத்திகரிப்பான் நெடியும் ஏறியது.
படுக்கையில் சுருண்டு கிடந்த அவனுக்கு திடீரென ஒரு குரல் கேட்டது. மிகவும் கடிப்பான ஆனால் தொழில்முறையான அந்த செவிலியரின் குரலை கேட்டதும் அர்ஜுனின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. மெதுவாக திரும்பி பார்த்தான். வெண்ணிறச் சீருடையில் முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு செவிலியர் அவனை கடந்து சென்றார். அவளை பார்த்த அந்த மறுகணம் அர்ஜுனின் உலகமே அப்படியே உறைந்து நின்றது. அவள்தான் காவ்யா. அர்ஜுனின் உயர்நிலை பள்ளி பருவத்து முதல் காதல் இந்த காவ்யாதான். பள்ளி நாட்களில் அவளது ஒற்றை பார்வைக்காக தவம் கிடந்த நினைவுகள் எல்லாம் இப்போது சுழன்றடித்து அவனது கண்முன் வந்து நின்றன. தன்னை ஒரு காதல் மன்னன் என்று தன் நண்பர்கள் பாஸ்கரிடமும் நிர்மலிடமும் மாறுதட்டி கொண்ட அந்த ஃபில்டர் காப்பியின் இளவரசன் இப்போது தன் முதல் காதலியான செவிலியர் காவ்யாவின் முன்னால் வார்த்தைகள் வராமல் வாய் அடைத்து போய் ஒரு பள்ளி மாணவனைப் போல கூனி குறுகி நின்றான். அவனது அத்தனை தைரியமும் மிடுக்கும் அவளை கண்டதும் எங்கு போனது என்றே தெரியவில்லை. மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் அர்ஜுனுக்கு அங்கிருந்து செல்ல மனமே இல்லை. எப்படியாவது செவிலியர் காவ்யாவின் அருகிலேயே இன்னும் சில நாட்கள் இருக்க வேண்டும் என்று அவனது மனம் தவித்தது. அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல அவன் தயாரானான். சட்டென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. தெருச்சண்டையின் போது தன்னை ஒரு வெறிநாய் கடித்துவிட்டது என்று அவன் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொன்னான். அவனுக்கு ரேபிஸ் நோய் தாக்கிவிடுமோ என்ற பயம் இருப்பது போல தத்ரூபமாக நடித்தான். அவனை பரிசோதித்த மூத்த மருத்துவர் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். தம்பி, நீ சொல்றத பார்த்தா இதுக்கு 49 ஊசி போடும் சிகிச்சை முறைதான் சரியான தீர்வு. தொப்புல சுத்தி ஊசி போடணும். நடுவுல ஒரு நாள் நீ ஊசி போட வரவில்லை என்றாலும் சிகிச்சையை மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், பரவாயில்லையா என்று மருத்துவர் விளையாட்டாக கேட்டார். 49 ஊசிகள் என்பது சாதாரண வலியல்ல. ஆனால் காதல் மன்னனான அர்ஜுனுக்கு இப்போது அந்த ஊசியின் வலியெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. அவனுக்கு தேவை காவ்யா. அவளை தினமும் பார்க்க வேண்டும். அவளோடு சில நிமிடங்களாவது பேச வேண்டும். அதற்காக நூற்றுக்கணக்கான ஊசிகளை குத்திக் கொள்ளவும் அவன் தயாராக இருந்தான். நாட்கள் நகர்ந்தன. ஒவ்வொரு நாளும் செவிலியர் காவ்யாவின் கைகளால் ஊசி குத்திக் கொள்ள புன்னகையோடு காத்து நின்றான் அர்ஜுன். அவனது விடாமுயற்சியும் பொறுமையும் ஒரு வழியா பலனளித்தன. செவிலியர் காவ்யாவின் கடிப்பான முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. இறுதியில் ஒரு நாள் அவனுடன் வெளியே தேநீர் அருந்த வர அவள் சம்மதித்தாள். அர்ஜுனுக்கு தலைகால் புரியவில்லை. தன் முதல் காதலியுடன் மீண்டும் பழகும் வாய்ப்பு கிடைத்துவிட்டதே என்று அவன் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த அப்பாவிக்கு தெரியாது தன்னை நோக்கி ஒரு பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பது. ஆம், செவிலியர் காவ்யாவின் இந்த சம்மதத்திற்கு பின்னால் ஒரு பெரிய பழிவாங்கும் திட்டம் ஒளிந்திருக்கிறது என்பதை பாவம் அந்த ஃபில்டர் காப்பியின் இளவரசன் அறியவில்லை. அந்த பழிவாங்கும் நாடகத்தின் முதல் காட்சி இப்போதுதான் தொடங்கியிருந்தது. அர்ஜுனின் வாழ்க்கையில் பழிவாங்கும் புயல் ஒன்று மையம் கொண்டு இருண்டு கொண்டிருந்த வழியில் மறுபுறம் அவனது நண்பனான டெலிவரி பாயின் வாழ்க்கையிலும் ஒரு சுவாரஸ்யமான அத்தியாயம் தொடங்கியிருந்தது. பாஸ்கர் மிகவும் கள்ளம் கபடமில்லாத மென்மையான இதயம் கொண்டவன். ஹோட்டல் லக்கி டிஃபனிலிருந்து உணவுகளை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்ப்பதை விட சாலையில் செல்லும் முதியவர்களை கைப்பிடித்து பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவுவதிலேயே தனது பெரும்பாலான நேரத்தை செலவிடுவான். அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்ட அவனது இதயம் எதிர்பாராத விதமாக ஒரு கடினமான இடத்தில் வேலை பார்க்கும் பெண்ணிடமே பறிபோடுது. அந்த பகுதி வீதியில் இருக்கும் கராத்தே பயிற்சி பள்ளியின் செயலாளரான ரேவதி தான் அந்த பெண். கராத்தே பள்ளி செயலாளர் ரேவதியின் வசீகரமான முகமும் அமைதியான பேச்சும் டெலிவரி பாய் பாஸ்கரின் இரவுகளை திருடிவிட்டன. ஆனால் அவளிடம் தன் காதலை எப்படி சொல்வது, அவளது மனதை எப்படி வெல்வது என்று புரியாமல் தவித்த பாஸ்கர் வழக்கம் போல தனது ஆசானான ஃபில்டர் காப்பியின் இளவரசன் அர்ஜுனிடம் ஆலோசனை கேட்க ஓடினான். அர்ஜுனோ நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல் தனது வழக்கமான முட்டாள்தனமான ஒரு ஆலோசனையை வழங்கினான். பாஸ்கர், பெண்களுக்கு பொதுவாகவே இந்த மென்மையான ஆண்களை கண்டால் பிடிக்காது. அவர்களுக்கு எப்போதும் வீரமான கம்பீரமான ஆண்களைத்தான் பிடிக்கும். நீ இப்படி பயந்தாங்கொள்ளியாக இருந்தால் அவளை கவர முடியாது. ஒரு மாபெரும் வீரனைப் போல, ஒரு தற்காப்பு கலை நிபுணனைப் போல அவளுக்கு முன்னால் நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று அர்ஜுன் உசுப்பேற்றிவிட்டான். காதல் மன்னன் அர்ஜுனின் வார்த்தைகளை வேதவாக்காக நம்பிய டெலிவரி பையன் பாஸ்கர் ஒரு விபரீத முடிவை எடுத்தான்.
தன்னை ஒரு வீரன் என்று கராத்தே பள்ளி செயலாளர் ரேவதிவிடம் நிரூபிப்பதற்காக அவள் வேலை பார்க்கும் அந்த கராத்தே பள்ளியின் மூத்த பயிற்சியாளரான கராத்தே மாஸ்டர் வேதகிரியையே ஒரு சண்டைக்கு அழைத்தான். களம் தயாரானது. பார்வையாளர்கள் மத்தியில் செயலாளர் ரேவதியும் அமர்ந்திருந்தாள். சண்டை தொடங்கியது. வயதானவராக இருந்தாலும் கராத்தே மாஸ்டர் வேதகிரியின் கைகள் இரும்பைப் போல இருந்தன. அவருடைய ஒவ்வொரு அடியும் பாஸ்கரின் உடலை பதம் பார்த்தது. ஆனால் பாஸ்கர் பதிலுக்கு ஒரு அடி கூட அடிக்கவில்லை. உண்மையைச் சொல்லப்போனால் அடிக்கவும் அவனுக்கு தெரியாது. ரேவதிவின் கண்களில் தன் தாங்கும் திறனையும் உடல் வலிமையையும் காட்டி அவளை கவர்ந்து விடலாம் என்ற நப்பாசையில் அவன் அத்தனை வலிகளையும் பொறுத்துக் கொண்டு ஒரு மரக்கட்டையைப் போல அடிவாங்கினான். விலா எலும்புகள் வீங்கி முகம் முழுவதும் காயங்களோடு ரத்தம் கசிய நின்ற டெலிவரி பையன் பாஸ்கரை பார்த்து கராத்தே பள்ளி செயலாளர் ரேவதி அதிர்ந்து போனாள். பதற்றத்தோடு ஓடி வந்து அவனுக்கு முதலுதவி செய்தாள். அப்போதுதான் அந்த பெரிய இடி பாஸ்கரின் தலையில் விழுந்தது. அவளுக்கு வீரத்தின் மீதோ சண்டையின் மீதோ கொஞ்சமும் ஆர்வமில்லை என்ற உண்மையை அவள் அப்போது வெளிப்படுத்தினாள். எனக்கு இந்த வன்முறையும் இரத்தமும் கொஞ்சமும் பிடிக்காது. பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கைதான் எனக்கு பிடிக்கும். மாதம் தவறாமல் கிடைக்கும் நிலையான சம்பளத்துக்காகத்தான் நான் இங்கே செயலாளராக வேலை பார்க்கிறேன் என்று அவள் சொன்னதும் பாஸ்கருக்கு உலகமே இருண்ட போல இருந்தது. அர்ஜுனின் பேச்சைக் கேட்டு இப்படி தேவையில்லாமல் அடிவாங்கிவிட்டோமே என்று அவன் மனம் மருகியது. இத்தனை அடி வாங்கியும் எந்த பயனும் இல்லையே என்று டெலிவரி பையன் பாஸ்கர் வருந்தினாலும் அவனது அந்த முட்டாள்தனமான ஆனால் கலப்படமில்லாத உண்மையான காதல் ரேவதிவின் மனதை தொட்டது. இருவருக்கும் இடையே ஒரு அழகான முதல் சந்திப்பு உணவகம் ஒன்றில் நிகழ்ந்தது. அந்த முதல் சந்திப்பில் ரேவதிவின் கண்களை பார்த்த பதற்றத்தில் தன் கைகளிலிருந்த சூடான சிக்கன் சூப்பை தவறுதலாக ரேவதிவின் மீதே கொட்டிவிட்டான் பாஸ்கர். ஆனாலும் கோபம் கொள்வதற்கு பதிலாக ரேவதிவின் இதயம் அவனது அந்த வெகுளித்தனத்தை பார்த்து புன்னகைத்தது. அவனது காயம்பட்ட உடலும் உள்ளத்திலிருந்த கலப்படமில்லாத உண்மையான அன்பும் கராத்தே பள்ளி செயலாளர் ரேவதிவின் மனதை முழுமையாக வென்றுவிட்டன. வன்முறையால் சாதிக்க முடியாததை அவனது மென்மையான காதல் சாதித்துக் காட்டியது. அர்ஜுன், பாஸ்கர் ஆகியோரின் கதைகள் ஒரு புறம் பயணிக்க, அவர்களின் நெருங்கிய நண்பரான நிர்மலின் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு மாபெரும் திருப்பம் காத்து கொண்டிருந்தது. ஹோட்டல் லக்கி டிஃபன் உணவகத்தின் உரிமையாளரான மனோகரின் ஒரே மகன்தான் இந்த நிர்மல். தந்தை மனோகருக்கு தன் மகன் இந்த உணவகத்தின் முழு பொறுப்புகளையும் ஏற்று திறம்பட நடத்த வேண்டும் என்ற ஆசை. ஆனால் பத்திரிகையாளராக துடிக்கும் நிர்மலுக்கோ குடும்பத் தொழிலான அந்த உணவகத்தை நடத்துவதில் துளியும் ஆர்வமில்லை. அவனது கனவு, லட்சியம் எல்லாம் பிரபல கிசுகிசு வார இதழ் நிறுவனத்தில் ஒரு முன்னணி நட்சத்திர பத்திரிகையாளராக வலம் வர வேண்டும் என்பது மட்டுமே. அப்படிப்பட்ட லட்சிய பயணத்தில் இருந்த பத்திரிகையாளராக துடிக்கும் நிர்மலின் வாழ்க்கையில் விதியானது ஒரு விசித்திரமான வலையை பின்னியது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக செல்வி என்ற ஒரு பெண்ணை சந்தித்தான். இரக்கமற்ற கந்துவட்டிக்காரர்களின் கொடூரமான அச்சுறுத்தல்களிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை நிர்மலின் வருங்கால மனைவி என்ற ஒரு தற்காலிக நாடகத்தை அரங்கேற்றினாள் செல்வி. அவளது உண்மையான அடையாளத்தை ஊராருக்கு மறைப்பதற்காக நிர்மல் அவளுக்கு அஞ்சலி என்ற ஒரு புது பெயரையும் சூட்டினான். எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தவித்த அந்த பெண் வேறு வழியில்லாமல் அவனது வீட்டிலேயே தஞ்சமடைந்தாள். ஹோட்டல் லக்கி டிஃபன் உணவகத்தின் உரிமையாளரான தந்தை மனோகருக்கு தன் மகன் நிர்மல் ஒரு பெண்ணை வருங்கால மனைவியாக வீட்டுக்கு அழைத்து வந்ததைக் கண்டதும் எல்லையில்லா மகிழ்ச்சி. பல வருடங்களாக அந்த வீடு இழந்து நின்ற பெண்மையின் ஸ்பரிசத்தை இப்போது வந்திறங்கிய தற்காலிக வருங்கால மனைவியான செல்விவிடம் கண்டார் உணவக உரிமையாளர் மனோகர். அவளை தன் சொந்த மகள் போல, மருமகள் போல தலையில் தூக்கிக் கொண்டாடினார் தந்தை மனோகர். அவள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் கைகளாலேயே விசேஷமான மூலிகை சூப்பு தயார் செய்து பரிமாறி தன் உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார் தந்தை மனோகர். அந்த வீடே அவளால் ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்றது போல மாறியது. ஆனால் அந்த நிம்மதியான தருணங்கள் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் கிசுகிசு வார இதழ் அலுவலகத்தில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த பத்திரிகையாளராக துடிக்கும் நிர்மலுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் ரகசியம் தெரிய வந்தது. அலுவலகத்தின் மேஜையில் இருந்த ஒரு புகைப்படத்தை பார்த்த அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது இதயம் ஒரு நொடி வேகமாக துடித்தது.
அது அவனது வீட்டில் அஞ்சலி என்ற பெயரில் வசிக்கும் செல்விவின் புகைப்படம். கந்துவட்டிக்காரர்களுக்கு பயந்து ஓடி வந்த ஒரு சாதாரண பெண் அல்ல அவள். சென்னை மாநகரத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாபெரும் ரியல் எஸ்டேட் அதிபரான கஜராஜாவின் சொந்த மகள்தான் அந்த செல்வி. வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த மாபெரும் கோடீஸ்வரரின் மகள்தான் இப்போது தன்னிடம் ஒரு ஏழை பெண்ணைப் போல நாடகமாடுகிறாள் என்ற உண்மையை அறிந்த நிர்மலின் மூளை சூடானது. இப்போது நிர்மலின் முன்னால் 2 பாதைகள் இருந்தன. ஒன்று, தன்னுடனேயே தங்கி தன் மனதுக்கு நெருக்கமாகிவிட்ட தற்காலிக வருங்கால மனைவியான செல்விவின் மீதான மென்மையான காதல். மற்றொன்று, அவளைப் பற்றி தன் பத்திரிகையில் எழுதினால் கிடைக்கப் போகும் பெயரும் புகழும், நட்சத்திர பத்திரிகையாளர் என்ற அந்தஸ்தும். பத்திரிகையாளராக துடிக்கும் நிர்மலுக்குள் இருந்த சுயநலம் காதலை விட மேலோங்கியது. கோடீஸ்வர ரியல் எஸ்டேட் அதிபரான கஜராஜாவின் மகளான செல்விவி இந்த ரகசிய தலைமறைவு வாழ்க்கையை ஒரு பிரத்யேக செய்தியாக தன் இதழின் முதல் பக்கத்தில் வெளியிட்டு புகழின் உச்சத்துக்குச் செல்ல அவன் திட்டம் தீட்டினான். ஆனால் ஒரு துரோகம் இழைக்கப்படும்போது அது ஏற்படுத்தும் வலி கொடியது. தான் ஆழமாக நம்பிய நேசித்த நிர்மல் தன்னை வைத்து ஒரு வியாபாரம் செய்ய பார்க்கிறான் என்ற இந்த சதித்திட்டம் எதிர்பாராத விதமாக செல்விக்கு தெரிந்துவிட்டது. நம்பிக்கை துரோகம் என்ற ஒற்றை சொல் அவளது இதயத்தை சுக்குநூறாக கிழித்தது. தந்தை மனோகரின் அன்பான கவனிப்பில் நெகிழ்ந்திருந்த அவளது மனம் நிர்மலின் இந்த இரக்கமற்ற துரோகத்தைக் கண்டதும் சொல்ல முடியாத கோபத்தாலும் ஆற்றாமையாலும் கொதித்தெழுந்தது. அவளது கண்களில் கண்ணீரோடு கலந்த நியாயமான கோபம் ஒரு அக்னி பிழம்பாக தகதலீத்தது. தான் அடைக்கலம் புகுந்த இடமே தனக்கு யமனாக மாறும் என்பதை அந்த ரியல் எஸ்டேட் அதிபரின் மகள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அர்ஜுன், பாஸ்கர் மற்றும் நிர்மல் ஆகிய மூவரின் காதல் விவகாரங்களும் ஒரு முடிவை எட்ட முடியாமல் உச்சகட்ட குழப்பத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் அவர்கள் அனைவரையும் இணைக்கும் ஒற்றை புள்ளியான ஹோட்டல் லக்கி டிஃபன் உணவகத்தின் மீது ஒரு மாபெரும் இருள் கவியத் தொடங்கியது. தீநகரின் ஆத்மாவாக விளங்கிய அந்த உணவகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் ஒரு பேரிடர் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த உணவகம் அமைந்திருக்கும் கட்டட உரிமையாளர் சரோஜாதேவி. பெயரில்தான் தேவி இருந்ததே தவிர குணத்தில் அவர் ஒரு சர்வாதிகாரியைப் போலவே இருந்தார். அந்த பகுதி மக்களால் மிகவும் கண்டிப்பான இரக்கமற்ற பெண்மணி என்று அறியப்பட்ட கட்டட உரிமையாளர் சரோஜாதேவி ஒரு நாள் எதிர்பாராத விதமாக உணவகத்திற்குள் நுழைந்தார். அவர் கொண்டு வந்த செய்தி அங்கிருந்த அனைவரின் தலையிலும் இடியாய் இறங்கியது. அடுத்த மாதத்திலிருந்து இந்த இடத்தின் வாடகை 20 மடங்கு உயர்த்தப்படும் என்று சத்தமாக அறிவித்தார். இது ஏதோ பணத்தாசையால் வந்த சாதாரண வாடகை உயர்வு அல்ல. இந்த இமாலயமான வாடகை உயர்வுக்கு பின்னால் ஒரு பெரிய சதித்திட்டம் மறைந்திருந்தது. அந்த பழமையான உணவகத்தை எப்படியாவது காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான சொகுசு வணிக மலகத்தை கட்ட ஒரு பெரும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ரகசிய திட்டம் தீட்டியிருந்தது. அந்த திட்டத்தின் கைப்பாவையாகத்தான் கட்டட உரிமையாளர் சரோஜாதேவி செயல்பட்டு கொண்டிருந்தார் என்ற அதிர்ச்சியூட்டும் ரகசியம் அப்போது அங்கு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. வாடகை உயர்வை கேட்டு அதிர்ந்து போன உணவக பணியாளர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் தவித்தனர். அப்போது உணவகத்தின் முதன்மை பணியாளரான அர்ஜுன் தன்னிடம் இருக்கும் அந்த காதல் மன்னன் வித்தைகளை வைத்து இந்த சிக்கலை தீர்த்துவிடலாம் என்று அதீத நம்பிக்கையுடன் களத்தில் இறங்கினான். கட்டட உரிமையாளர் சரோஜாதேவியின் மனதை மாற்றுவதற்காக தன்னிடமிருக்கும் வசீகரமான காந்த பார்வையையும் தனது கம்பீரமான தோள் வலிமையையும் பயன்படுத்தி அவரை வீழ்த்த முயன்றான். ஆனால் அவனது அந்த ரொமான்டிக் வித்தைகள் சரோஜாதேவியிடம் துளியும் ஈடுபடவில்லை. தன் மீது ஏதோ வித்தை காட்டுகிறான் என்பதை புரிந்து கொண்ட கட்டட உரிமையாளர் சரோஜாதேவி கோபத்தின் உச்சிட்டு சென்றார். சிறிதும் யோசிக்காமல் ஃபில்டர் காப்பியின் இளவரசனான அர்ஜுனின் கையை ஓங்கி நறுக்கென்று கடித்து வைத்தார். வலியால் அலறி துடித்த அர்ஜுனை பார்த்து, அறிவுகட்ட முட்டாள், எங்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா என்று கொச்சையாக திட்டி அவமானப்படுத்திவிட்டு அங்கிருந்து ஆவேசமாக வெளியேறினார். அர்ஜுனின் முயற்சியும் படுதோல்வியில் முடிந்ததால் ஹோட்டல் லக்கி டிஃபனின் உரிமையாளரான மனோகர் செய்வதறியாமல் திகைத்து நின்றார். தலைமுறையாக தன் குடும்பம் கட்டிக்காத்த இந்த உணவகத்தை தன் கண்முன்னேயே இழக்கப் போகிறோமே என்ற பயம் அவரை வாட்டி வதைத்தது. எப்படியாவது இந்த தடையை உடைத்து அதிக லாபம் சம்பாதித்து அந்த 20 மடங்கு வாடகையை கட்டிவிட வேண்டும் என்று அவரது மூளை தீவிரமாக சிந்தித்தது. அதன் விளைவாக ஒரு புதிய உத்தியை கையாளுவது என்று அவர் ஒரு அதிரடியான முடிவை எடுத்தார்.
அதுவரை பாரம்பரியமான தென்னிந்திய உணவுகளை மட்டும் வழங்கி வந்த அந்த உணவகத்தை லக்கி சீஃபுட் ஹாட்ஸ்பாட் உணவகமாக மாற்றலாம் என்று உணவக உரிமையாளர் மனோகர் முன்மொழிந்தார். சுட சுட பரிமாறப்படும் பிரத்யேக கடல் உணவுகளுக்கு மக்களிடம் அதிக வரவேற்பிருக்கும் என்றும் அதன் மூலம் கிடைக்கும் பல மடங்கு லாபத்தை வைத்து வாடகை பிரச்சினையை எளிதாக சமாளித்து விடலாம் என்றும் அவர் உறுதியாக நம்பினார். உயிரை காப்பாற்றிக் கொள்ள துடிக்கும் ஒருவனைப் போல உணவக உரிமையாளர் மனோகர் அந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தத் தொடங்கினார். புதிய மேஜைகள் மற்றும் நாற்காலிகளை வாங்குவதற்கு கூட போதிய நேரமில்லாததால் அருகிலேயே சமீதத்தில் நஷ்டமடைந்து மூடப்பட்ட வேறொரு போட்டியாளரின் உணவகத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட பழைய மேஜைகளை மலிவான விலைக்கு வாங்கி வந்து அடுக்கினார்கள். நேற்று வரை வறுத்த காப்பிக் கொட்டைகளின் நறுமணமும் சுட சுட மெதுவடைகளின் வாசனையும் வீசிய அந்த ஹோட்டல் லக்கி டிஃபன் இப்போது ஒரு உயிர் பிழைப்புக்கான போர்க்களமாக மாறியிருந்தது. காதல் குழப்பங்களில் தவித்த அர்ஜுன், பாஸ்கர், நிர்மல் ஆகிய மூவரும் இப்போது தங்களுடைய சொந்த பிரச்சினைகளை ஓரம் கட்டிவிட்டு தங்களுக்கு சோறு போடும் அந்த உணவகத்தை காப்பாற்றும் மாபெரும் போராட்டத்தில் குதித்தனர். தங்களின் இந்த திட்டம் பலனளிக்குமா அல்லது அந்த பழமையான உணவகம் கார்ப்பரேட் முதலைகளுக்கு இரையாகப் போகிறதா என்ற பெரும் திகில் அந்த உணவகத்தின் சுவர்களில் அமைதியாக குடிகொண்டிருந்தது. விதியின் சக்கரங்கள் மிக வேகமாக சுழலத் தொடங்கிய அந்த இறுதி நாளும் வந்து சேர்ந்தது. வானத்தில் சூரியன் உச்சிக்கு வந்திருந்தாலும் தீநகர் வீதிகளில் ஒரு மயான அமைதியும் சொல்ல முடியாத ஒரு பதற்றமும் நிலவியது. பல உணர்ச்சிகரமான போராட்டங்களுக்குப் பிறகு அந்த திருப்புமுனை கட்டம் வந்துவிட்டது. ஹோட்டல் லக்கி டிஃபன் உணவகத்தை காலி செய்ய வேண்டிய அந்த இறுதி நாளின் காலை பொழுது. முதன்மை பணியாளரான ஃபில்டர் காப்பியின் இளவரசனான அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் இடி விழக் காத்திருந்தது. செவிலியர் காவ்யா தனது பல வருட பழிவாங்கும் திட்டத்தை அரங்கேற்ற தயாரானாள். காதல் மயக்கத்திலிருந்த அர்ஜுனை நைஸாக பேசி மக்கள் நடமாட்டம் மிகுந்த வீதியில் இருந்த ஒரு மின்சார கம்பத்தின் அருகே அழைத்துச் சென்றாள் செவிலியர் காவ்யா. அவனிடம் ஏதோ ஒரு காதல் விளையாட்டை விளையாடுவது போல பொய் சொல்லி அவனது கண்களைக் கட்டி அந்த மின்சார கம்பத்தை இறுக கட்டிக்கொள்ளும்படி செய்தாள். அர்ஜுன் தன் முதல் காதல் மீண்டும் முழுமையாக கிடைத்துவிட்டது என்ற கண்மூடித்தனமான மகிழ்ச்சியில் அவள் சொன்னபடியே அந்த மின்கம்பத்தை கட்டிக்கொள்ளும்படி நின்றான். சில நிமிடங்கள் கழித்து பார்த்தபோதுதான் அவனுக்கு தெரிந்தது தான் எவ்வளவு மோசமாக ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று. செவிலியர் காவ்யா தனது பழைய வஞ்சத்தை தீர்த்து கொண்டு அவனை அப்படியே நடுத்தெருவில் அந்த மின்கம்பத்தோடு விசித்திரமான நிலையில் நிறுத்தி வைத்துவிட்டு சென்றுவிருந்தாள். அந்த வழியாக சென்ற அக்கம் பக்கத்தினர் அனைவரும் ஒரு காலத்தில் காதல் மன்னன் என்று கெத்து காட்டிய அர்ஜுனின் இந்த பரிதாபகரமான கேலிக்கூத்தான கோலத்தை பார்த்து கைகொட்டி சிரித்தனர். அவமானத்தால் கூனி குறுகிப் போனான் அர்ஜுன். அவனது அத்தனை கர்வமும் மிடுக்கும் அந்த வீதியின் புழுதியில் தூள் தூளாக மாறியது. மறுபுறம் நண்பகல் நேரம். உச்சிவெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது. ஹோட்டல் லக்கி டிஃபனின் வாசலில் அதிகாரிகள் வந்து இறங்கினார்கள். எப்படியாவது அந்த உணவகத்தின் கதவுகளுக்கு சீல் வைத்து அதை பூட்டிவிட வேண்டும் என்றே அவர்களின் நோக்கம். இத்தனை நாள் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றிய உணவகம் தன் கண்முன்னேயே பறிபோகப் போகிறதே என்று ஹோட்டல் லக்கி டிஃபனின் உரிமையாளர் மனோகரின் கண்கள் கண்ணீரில் மிதந்தன. அதிகாரிகள் உணவகத்தின் கதவை நெருங்கிய அந்த நொடி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு பெரிய கூட்டம் வந்து முன்னால் அரண் போல நின்றது. அது வேறு யாருமல்ல, டெலிவரி பாய் பாவ்கரால் சண்டைக்கு இழுக்கப்பட்ட கராத்தே மாஸ்டர் வேதகிரியும் அவரது கராத்தே பள்ளி மாணவர்களும்தான். டெலிவரி பாய் பாஸ்கரின் உண்மையான அன்பை கண்ட கராத்தே மாஸ்டர் வேதகிரி அவனுக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் தன் படையோடு வந்து களத்திலிறங்கியிருந்தார். இந்த உலகத்தில் நடக்கும் அக்கிரமங்களையும் அநீதிகளையும் தட்டிக் கேட்பதே எங்கள் முதல் கடமை. எங்கள் உயிரே போனாலும் சரி, இந்த பேராசை பிடித்த கார்ப்பரேட் முதலைகளின் நியாயமற்ற ஆக்கிரமிப்பை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கராத்தே மாஸ்டர் வேதகிரி ஒரு மாவீரனைப் போல கர்ஜித்தார். சூழ்நிலை கட்டுக்கடங்காமல் போனது. அதிகாரிகள் தங்கள் சட்டபலத்தை பயன்படுத்த தயாரானார்கள். கராத்தே மாஸ்டர் வேதகிரியின் மாணவர்களும் சண்டைக்கு தயாராக தற்காப்பு நிலையில் கைகளை உயர்த்தி நின்றனர். ஒரு மாபெரும் கலவரம் வெடிக்கப் போகிறது, அந்த பழமையான உணவகம் இப்போது இரத்தக்களரியாக மாறப்போகிறது என்று அங்கிருந்த அனைவரும் பயத்தில் உறைந்து போய் நின்றனர். சரியாக அந்த உச்சக்கட்ட பதற்றமான வினாடியில் நிறுத்துங்க என்ற ஒரு உரத்த குரல் கூட்டத்தை கிழித்து கொண்டு ஒலித்தது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே மூச்சிறைக்க வியர்க்க விருக்க ஓடி வந்து நின்றார்கள் பத்திரிகையாளராக துடிக்கும் நிர்மலும் மாபெரும் ரியல் எஸ்டேட் அதிபரின் மடலான செல்வியும்.
அவர்கள் முகங்களில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. துரோகத்தாலும் கோபத்தாலும் பிரிந்திருந்த அவர்கள் இருவரும் இப்போது ஒன்றாக வந்தது மட்டுமல்லாமல் அங்கு யாருமே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திடுக்கிடும் செய்தியையும் அவர்கள் தங்களுடன் கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய தகவல் என்ன? அது அந்த ஹோட்டல் லக்கி டிஃபனை மாபெரும் அழிவிலிருந்து காப்பாற்றுமா அல்லது அனைத்தையும் சுக்குநூறாக உடைக்கப் போகிறதா என்ற பதைபதைப்பு அங்கிருந்த அனைவரின் இதயங்களையும் பன்மடங்கு வேகமாக துடிக்கச் செய்தது. கூட்டத்தின் அத்தனை கண்களும் இப்போது நிர்மல் மற்றும் செல்வியின் மீதுதான் நிலை கொண்டிருந்தன. அந்த பதற்றமான நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கார் கூட்டத்தின் நடுவே வந்து நின்றது. காரின் கதவுகள் திறக்க அதிலிருந்து இறங்கிய கம்பீரமான மனிதரை பார்த்ததும் சீல் வைக்க வந்திருந்த அதிகாரிகளின் கைகள் நடுங்கின. அவர்கள் ஒரு அடி பின்வாங்கினர். அந்த நபர் வேறு யாருமல்ல, சென்னை மாநகரத்தின் மொத்த ரியல் எஸ்டேட் தொழிலையும் தன் கை விரல் அசைவில் வைத்திருக்கும் மாபெரும் கோடீஸ்வரரான கஜராஜா என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஆம், ரியல் எஸ்டேட் அதிபரின் மகளான செல்வி தன் தந்தையுடனான அனைத்து மனக்கசப்புகளையும் மறந்து அவருடன் மீண்டும் மனதார ஒன்றிணைந்திருந்தாள். தன் மகளின் உண்மையான காதலையும் அனாதையாக அவள் தவித்தபோது அவளுக்கு அன்பால் அடைக்கலம் கொடுத்த அந்த உணவகத்தின் பெருமையையும் புரிந்து கொண்ட அந்த மாபெரும் ரியல் எஸ்டேட் அதிபர் கஜராஜா தனது பணபலத்தால் ஒரு அதிரடி வித்தையை காட்டியிருந்தார். யாரும் இந்த உணவகத்திற்கு சீல் வைப்ப முடியாது என்று கஜராஜாவின் கம்பீரமான குரல் அந்த வீதியையே அதிரச் செய்தது. இன்று காலைதான் இந்த கட்டடத்தின் உரிமையாளரான சரோஜாதேவியின் மொத்த நிறுவனத்தையும் அவரது சொத்துக்களையும் நான் முழுமையாக விலைக்கு வாங்கிவிட்டேன். இனி இந்த ஹோட்டல் லக்கி டிஃபன் இங்கேதான் இருக்கும். வாடகையும் பழையபடிதான் இருக்கும். ஒரு பைசா கூட உயரப்போவதில்லை என்று அவர் அறிவித்ததும் கூட்டத்தில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி அலை பொங்கியது. கராத்தே மாஸ்டர் வேதகிரியும் அவரது மாணவர்களும் ஆரவாரம் செய்தனர். இத்தனை கலைபரங்களுக்கு மத்தியில் மின்கம்பத்தில் கட்டப்பட்டு ஊராரின் கேலிக்கு ஆளாகி அவமானத்தின் விளிம்பில் நின்ற முதன்மை பணியாளரான அர்ஜுனின் வாழ்க்கையிலும் ஒரு தெளிவு பிறந்தது. தனது நீண்ட கால பழிவாங்கும் படலத்தால் அர்ஜுன் படும் வேதனையை பார்த்த செவிலியர் காவ்யாவின் மனம் மெல்லக் கரைந்தது. அந்த ஃபில்டர் காப்பியின் இளவரசன் அணிந்திருந்த மிடிக்கான காதல் மன்னன் என்ற பிம்பமும் வெளிப்படையான குறும்புகளும் தன்னை இழந்து விடுவோமோ என்ற அவனது உள்ளக்கிடக்கின் வெளிப்பாடுதான் என்பதை அவள் உணர்ந்தாள். உயர்நிலை பள்ளியிலிருந்து இன்று வரை தன்மீது அவன் வைத்திருந்த கலப்படமில்லாத உண்மையான காதலை அவனது கண்களில் கண்ட செவிலியர் காவ்யா அவனை முழுமையாக மன்னித்து தன் அன்பை அவனிடம் வெளிப்படுத்தினாள். மறுபுறம் கிசுகிசு இதழின் நட்சத்திர பத்திரிகையாளராக துடித்த நிர்மல் தனது சுயநலமான லட்சியத்தை விட செல்வியின் மீதான காதலே சிறந்தது என்ற முடிவுக்கு வந்திருந்தான். செல்வியின் ரகசியங்களை வைத்து தான் தயார் செய்த அந்த பிரத்யேக செய்தியின் ஒரே ஒரு பிரதியை இப்போது செல்வியின் கைகளில் அவன் ஒப்படைத்தான். அதை தயக்கத்துடன் திறந்து பார்த்த ரியல் எஸ்டேட் அதிபரின் மகள் செல்வி அப்படியே உறைந்து போனாள். அவளது கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அது அவளைப் பற்றி உலகுக்கு தெரிவிக்கும் செய்தி அல்ல, மாறாக அவர்கள் இருவரும் ஒன்றாக கழித்த இந்த அழகிய நாட்களை குறிக்கும் ஒரு அற்புதமான புகைப்பட ஆல்பம். அதன் அட்டைப்படத்தில் என் அஞ்சலி என்று ஆழமான காதலோடு எழுதப்பட்டிருந்தது. பத்திரிகையாளராக துடித்த நிர்மல் இப்போது அவளது முழுமையான காதலனாக மாறியிருந்தான். சென்னை மாநகரத்தின் வாழத்தில் சூரியன் மெல்ல மெல்ல தன் பொன்னிற கதிர்களை சுருக்கிக் கொண்டு கடலுக்குள் அழகாக மறையத் தொடங்கியது. தீநகர் வீதிகளில் மீண்டும் அதே சுறுசுறுப்பும் இரைச்சலும் திரும்பிவிட்டன. ஹோட்டல் லக்கி டிஃபனிலிருந்து வறுக்கப்படும் காப்பி கொட்டைகளின் நறுமணமும் சுட சுட கொதிக்கும் சாம்பாரின் வாசனையும் மீண்டும் கடல் காற்றோடு கலந்து அந்த பகுதியையே உயிர்ப்பித்தது. உணவக உரிமையாளர் மனோகரின் முகத்தில் உலகை வென்ற பெருமிதம். தங்களின் மாபெரும் வெற்றியை கொண்டாடும் விதமாக அங்கு வந்திருந்த அனைவருக்கும் உணவகத்தின் புகழ்பெற்ற பொன்னிறமான மொறுமொறுப்பு மெதுவடைகளை இலவசமாக வழங்கிக் கொண்டிருந்தார். டெலிவரி பாய் பாஸ்கரும் கராத்தே பள்ளி செயலாளர் ரேவதியும் கைகோர்த்தபடி அந்த மகிழ்ச்சியை கண்டுகளித்தனர். இறுதியில் அந்த பழமையான உணவகம் காப்பாற்றப்பட்டதற்கும் அந்த 3 நண்பர்களின் விசித்திரமான காதல் ஜெயித்ததற்கும் காரணம் அந்த உணவகத்தின் பெயரில் இருக்கும் வெறும் லக் மட்டுமல்ல, எதையும் தாங்கும் அனைத்தையும் வெல்லும் அந்த மாபெரும் அன்புதான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. சுடச்சுட பரிமாறப்பட்ட ஃபில்டர் காஃபியின் மயக்கும் நறுமணத்தைப் போலவே அவர்களின் காதலும் அந்த ஹோட்டல் லக்கி டிஃபனின் புகழும் காலத்திற்கும் அந்த வீதிகளில் வீசிக்கொண்டே இருக்கும். கதை இனிதே நிறைவடைந்தது.